கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் லாங் வீடியோ போட்டு யாருமே பார்க்குறது இல்லை. நான் வந்து சில யூடியூப்ஸ்லாம் பார்த்தாக்கா ஸ்டார்ட் அப்பில் வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் போட்டுலாம் வளர்ந்தாங்க. நம்மளும் வந்து அப்படி தான் வளர போகிறோம். அதாவது நம்ம சர்வேவில் கட்டின ஃபார்ம்ஸும் இதுக்கப்புறம் கட்ட போகிற ஃபார்ம்ஸு, அப்புறம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபார்ம்ஸு, கிளிச்சஸு, டூப்ளிகேஷன்ஸு எல்லாமே வந்து இந்த ஒரு சீரீஸில் போட போகிறேன். ஹவு டு ப்ளே மைன்கிராஃப்ட்னு ஒரு சீரீஸில். அதில் வந்து பிகினர்ஸ் டு ப்ரோ கூட நான் போடலான் இருக்கேன். மறக்காம லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து சில சில விஷயங்கள் நான் போடலான் இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்ட்ரிங் டூப்ளிகேஷன் ஃபார்ம் தான் பண்ண போகிறோம். அதாவது நான் சர்வைவல் வீடியோலே போட்டு எம்ரால்டு எப்படி டூப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் வச்சு நான் அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா அது எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கான பொருள்லாம் இப்போ எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருள்லாம் இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பிர்க், அதாவது டெம்பரவரி, அதாவது அங்கே வைக்க வேண்டிய பிளாக்கு. அப்புறம் வந்து ட்ரிக் ஒரு 2 வேணும், ஸ்ட்ரிங் ஒரு 2 வேணும், அப்புறம் ட்ராப் டோரு, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படியே ஒரு 5 செகண்ட் காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ பில்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஒன்றும் இல்லை கைஸ், இப்போ வந்து நீங்கள் இந்த F3ன்னு அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் சுற்றி பாருங்களேன். கரெக்டாக வந்து ஃபேஸிங்குன்ற ஒரு இடத்துல காட்டும் நம்ம எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அதில் நார்த்து சைட் பார்த்துட்டு என்ன பாருங்கன்னா இது பில்ட் பண்ணோம். இதுதான் நார்த்து சைடு, ஓகேங்களா? இது வந்து நார்த்து சைடு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல நார்த் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த இடத்துல 2 பிளாக் வச்சு மேலே 2 பிளாக், மேலே 2 பிளாக் சொல்லிட்டு 2 பிளாக் வச்சு 3 வச்சிடுறீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. நல்லா பார்த்துங்க. இந்த மாதிரி ஒரு 3 3 3 3, ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல சைடில் பிளாக் வச்சுட்டு இப்படி வச்சுக்கணும். இதுங்க நான் காட்டுறேன். இப்போ பார்த்துக்கோங்க, நல்லா தெரியுதா? இப்போ நல்லா புரியலனா ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டு இதில் ஃப்ரண்ட்டில் 2 பிளாக் வச்சுக்கணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா கரெக்டாக வந்து இந்த பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு ஷிஃப்ட் ஆகிட்டுட்டு அப்புறம் இந்த பக்கம் ப்ளேஸ் பண்ணணும். அப்புறம் இந்த 2 பிளாக் உடச்சி விட்டுருணும், தேவையில்லை. அப்புறம் இது 2த்தையும் அப்படி பண்ணி விட்டு அப்படி பண்ணிடணும். வாட்டர் ஊற்றி விடணும். நெக்ஸ்ட் இது மேலே ஒரு பிளாக் வச்சிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். அங்கே வந்து ஸ்ட்ரிங் வைக்கணும். என்னடாச்சு? ஓகே, ஸ்ட்ரிங்கு வைக்கணும். ஸ்ட்ரிங் வச்சிங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். க்ளோஸ்னால் கீழே லைட்டாக தண்ணி ஊற்றும், அது ப்ராப்ளம் இல்லை, ஓகேங்களா? இதில் உங்களுக்கு தேவையான லென்த் அளவுக்கு உங்கள் இஷ்டம் எவ்வளோ லென்த் வேணாலும் போகலாம். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹாப்பர் வச்சுருங்க. ஹாப்பர் நீங்கள் ஒரே ஒரு ஹாப்பர் கூட வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஹாப்பர் வச்சு ஒரே ஒரு செஸ்ட்டு கூட வச்சுக்கலாம். இருந்தாலும் நிறைய செஸ்ட்டு உங்களுக்கு நிறைய ஸ்டோர் ஆகும். எனக்கே வந்து அங்கே ஃபுல்லாக கொட்டிகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த 2 இடத்துல வச்சு விட்ருவோம். இப்போ வந்து இங்கே வந்து தண்ணி வந்து லீக் ஆகுதில்ல, அதாவது ஓவர்ஃப்ளோ ஆகுதில்ல, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ட்ராப் டோர் வைக்கலாம் அல்லது கிளாஸ் வைக்கலாம். நான் வந்து ஸ்டார்டர் சர்வேவருக்குலாம் வந்து ட்ராப் டோர் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ட்ராப் டோர் ஈஸியாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரை ஒயர் ஹுக், ஓகேங்களா? இந்த பக்கம் 2 வச்சுட்டு இந்த இடத்துல போயிட்டு உட்காந்துக்கிட்டே ஷிஃப்ட் ஏற்றிக்கிட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரிங் வச்சு விட்ருங்க, ஓகேங்களா? இப்போ இந்த டேரக்ஷன் பார்த்துக்கோங்க. நல்ல டேரக்ஷன் இந்த பக்கம் போயிட்டு ஷியர்ஸ் கண்டிப்பாக வேணும். ஷியர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும், ஓகேங்களா? இப்போ வந்து ஷியர் சைட்டு விட்டு பட்டுக்குன்னு அடிக்கணும், ஓகேங்களா? இல்லைன்னா இது ஒர்க் ஆகுது. மேக்ஸிமம் கரெக்டாக நார்த் சைடில் தானே இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் ட்ரையில் ஒர்க் ஆச்சுன்னா லக்கு தான். இது வந்து ஒரு 2 3 ட்ரை தான் அங்கேயே ஏற்பட்டுச்சு. நார்த் சைட் பார்த்த மாதிரி வைங்க. எந்த பக்கமாக அது வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது போகலாம். அது ஏன்னு எனக்கே தெரியாது. ஓகே, லெட்ஸ் ட்ரை இட். உடச்சி விட்டு லிவர் ஆன் பண்ணோம். ஓகே, ஒர்க்கிங்கு பார்த்தீங்கன்னா வந்து 2.8 இருக்குது. இது 1.20 வரைக்குமே இருக்குது. 1.16லேருந்து 20 வரைக்கும் தான் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அது வரைக்குமே பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2.8 இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வில்லேஜர் இருக்காங்கல்ல, வில்லேஜரு பேரல் வச்சுட்டு
பேரல் வில்லேஜர். ஓகே வில்லேஜர் ஆகிட்டேன்னா இப்போ வந்து உடச்சி வைக்கணும். ஸ்ட்ரிங்கு கேட்குறேண்ணா. இப்போ என்ன பண்ணுங்கன்னா போயிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக ஃபுல் ஆகிடுங்க. ஹாப்பர் ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆகாமல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே போய் ட்ரேட் பண்ணி இன்ஃபைனைட் எமரால்டு எடுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன ரொம்ப ஷார்ட்டான வீடியோவை தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.